எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சேலரிடு பர்சன், சேலரி வாங்குறவங்க அப்படின்றது மட்டும் இல்லாம சேலரி வாங்காம சில பேர் அந்த கொஸ்டின் கேட்டுக்கலாமான்னு எனக்கு தெரியலையே. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப சேலரிடு பர்சன், அதாவது சம்பளம் வாங்குறவங்க அப்படின்றத வச்சு பார்க்கும்போது நம்ம அரசு பணியில இருந்து சம்பளம் வாங்குறவங்க, அப்புறம் தனியார் பணியில இருந்து வாங்குறவங்க, அப்புறம் அரசு சாராத நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சிலது இருக்கு. அதுல இருந்து சம்பளம் வாங்குறவங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு விதமான சேலரி வந்து இருக்கும். சம்பளம் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இதுல வந்து இந்த அரசு சாரா நிறுவனம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பேசிஸ்ல தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து சம்பளத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு பொது தொண்டு செய்யறது அந்த மாதிரி நிறுவனங்கள்ல அவங்க வந்து வேலை செய்வாங்க. அரசு சாரா நிறுவனங்கள்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபண்ட் பண்றவங்க, ஃபண்டிங் பண்றவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபண்டிங் பண்றவங்க நிதி உதவி செய்யறவங்க கிட்ட இருந்து அந்த நிறுவனம் வந்து அந்த உதவியை வாங்கி அந்த உதவியை வச்சுதான் அந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியா இருக்கும். தனியார் நிறுவனம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க அந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது தொழில் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தொழில இருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு இந்த தனியார் நிறுவனங்களை வந்து சம்பளம் கொடுக்கும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு அந்த அரசே சம்பளம் வந்து கொடுத்துருது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியார் நிறுவனத்துக்கு இந்த அரசு சாரா நிறுவனங்களை விட கொஞ்சம் அதிகமான சம்பளம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களை விட அரசு நிறுவனங்கள்ல அதிகமான சம்பளம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து அவங்க வந்து செலவுகள் வந்து செய்யறாங்க. அது இருந்தாலும் இதுல வந்து நிறைய பேர் நம்மளோட வருங்கால தேவைக்காக இந்த பணத்தை வந்து சேமிச்சு வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பண்றது இல்லை. ஸோ எதனால அவங்க பண்றது இல்லை? அதுக்கப்புறம் வந்து நம்ம சேமிப்பு அப்படின்றது ஒண்ணு தேவையா எதிர்காலத்துல? இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்து வந்து சேமிப்புன்றது எதிர்காலத்துல நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நினைச்சு சேமித்து வைக்கிறோம். அப்படிங்கும் போது இப்ப இருக்கிற நிகழ்காலத்துல நமக்கு தேவையோ நம்மளோட தேவைகளை வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியுமா அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி, ரொம்ப நீண்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நிறைய கேள்விக்குள்ள குட்டி குட்டி கேள்வியா இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இதுல விடை காண்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்றேங்க. அதை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, பார்த்தேன், அதை கேட்டுட்டு இருந்தேன். அதாவது இப்போ வந்து சம்பளத்துல பல வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ தனியார் இருக்கு, அரசு வேலை இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டிங் மூலமா ஒரு NGOல வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து பிரச்சனை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த விலைவாசியை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். நிறைய பேர் அது விலைவாசியை பத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில அப்படியே ஒரு பொதுவா நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் நம்ம அதை கருதுகிறோமே ஒழிய நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளுடைய தனிப்பட்ட குடும்ப பொருளாதார ரீதியாக வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மனநிலையில வந்து நிறைய பேர் வந்து இல்லைன்னு சொல்லலாம். அதை பத்தின ஒரு முடிவு எடுத்துக்கிறதுல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பின்தங்கி இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில நபர்கள் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பாங்க, சில நபர்களுக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கும், எப்படி இதை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா என்னன்னா அவங்களை வந்து அந்த கட்டுப்படுத்தும் விதமாக அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய ஒரு பொருள்கள்ல வந்து கட்டுப்படுத்தினா நம்மளுக்கு இது தீர்வு இருக்குன்ற போக்குல அவங்க இருக்கிறாங்களே ஒழிய
அந்த கட்டுப்படுத்தும் அந்த பொருளை வந்து கட்டுப்படுத்திட்டா மட்டுமா நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா சேமிப்புன்றது வந்து இப்போ நீங்க அதுக்கு ஏற்ப வந்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க, சேமிப்பு ஏன் நம்ம செய்யறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப சொன்ன மாதிரி விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம படிக்கிற காலகட்டத்துல இருக்கக்கூடிய பள்ளியின் ஒரு ஃபீஸ் என்ன இருக்கோ இப்போ வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு நர்சரியில வந்து பையனை சேர்க்கணும் பொண்ணை சேர்க்கணும்னாலும் கூட லட்சக்கணக்கில் வந்து இப்போ வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு தனியார் பள்ளியில சேர்க்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாகசமா தான் இருக்கு ஒரு குடும்பத்துக்கு. அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு பிளான் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை யோசிக்கலாம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால கல்யாணம் ஆயிரும், சில சூழ்நிலைகளால குழந்தை வந்துரும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்துலதான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே கடன் வாங்கிதான் சில இடங்கள்ல கல்யாணமே நடத்துறாங்க. ஸோ கடன் வாங்கி அந்த கடன் சுமையில இருந்து கொண்டே மறுபடியும் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது, ஒரு பிரெக்னன்சி ஆகுது, குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சிக்கு ஒரு செலவுக்கு மறுபடியும் இன்னொரு கடன். அதுக்கப்புறம் குழந்தைய வந்து ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தேவை ஆகக்கூடிய மருத்துவ செலவுகள் இருக்கு, வேக்சினேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய செலவுகள்லாம் வருது. ஸோ இதுலயும் ஒரு சுமையா தான் அவங்க வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து போறாங்க. ஸோ இப்படி எல்லாம் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்றத வந்து அந்த சேமிப்புலயே நிறைய பேர் நின்னுடுறாங்க ஒழிய அந்த சேமிப்பு முதலீட்டா மாத்துறதுல வந்து நிறைய பேர் வந்து அது முன்னிலை வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப சேமிப்பே இல்லைன்றப்ப முதலீடு எங்க அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வி வரும். ஸோ சேமிப்பை எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா தனியார் வேலையில இருக்கிறவங்களாகட்டும் அல்லது அரசு வேலையில இருக்கிறவங்களாகட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்ஜிஓல இருக்கிறவங்களுக்கு சேலரியில டிஃபரன்சஸ் வருது அப்படின்னு கூட கேட்டீங்க. சேலரியில எதுக்கு டிஃபரன்சஸ் வருதுன்னா அரசியல் அதாவது அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் இருக்கு, ஒரு ஸ்பேஸ் ஸ்கேல்னு சொல்லி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதன் வழியாக அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிட்டே இருக்கும்ன்ற ஒரு விஷயம். அதே போல தனியார் இதுல இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் கொடுக்கக்கூடிய ஒரு பே ஸ்கேல தான் அவங்க இது பண்ண முடியும். இப்போ சேமிப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். பேச்சுலரா இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சேவிங்ஸ் இருக்கு. காலேஜ்ல படிக்கக்கூடிய கல்லூரி பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவிகளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில சேவிங்ஸ் பண்றதுக்கு சாத்தியங்களும் இருக்கு. ஆனா அத வந்து முயற்சி எடுக்கிறதுல நம்ம இளம் தலைமுறைகளோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பமோ வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல வந்து அதை தவிர்த்து விட்டுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியான புரிதல் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல அது குறைவாவே போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம். நாளைக்கு நம்ம வாழணும் அப்படின்றத நோக்கத்துல அவங்க பயணிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா போதுன்ற மனநிலையிலே அவங்க கல்லூரி வாழ்க்கைகளை கடந்து வந்திருக்கிறதுனால ஏதோ ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும் அதே அவங்க வாழ்க்கை முறை அப்படின்றதுக்கு அவங்க மாறி போயிருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த டிரான்சிஷனிங்னு சொல்லுவாங்க. கல்லூரி பருவத்துல இருந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு போகணும், வேலை வாய்ப்புக்கு அப்புறம் குடும்பஸ்தான் ஆகணும்ன்ற ஒரு விஷயத்துல டிரான்சிஷன் ஆகுறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய விஷயங்களை அவங்க இழுத்துட்டு கொண்டு வந்துடுறாங்க. சோ அந்த பழைய சில முடிவுகள் வந்து என்ன ஆகுது அவங்க ஆபத்துல வந்து கொண்டு போய் விடுது அப்படின்ற ஒரு விஷயம். சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.